நிறைய பேருக்கு தெரியாமல் போன ஒரு தாந்திரீக பொருள் இந்த அரகஜா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்மள பல பேருக்கு குல தெய்வம் என்ன, குல தெய்வம் எது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி குல தெய்வத்தை வீட்டிற்கு வர வைக்கும் ஒரு தாந்திரீக பொருளான அந்த அரகஜா உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. தெய்வீக மூலிகை பொருட்களில் இந்த அரகஜா அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரகஜா நாட்டு மருந்து அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் சாதாரணமாகவே கிடைக்குது. விலைன்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மலிவான ஒரு விலை தான். ஆனால் அதனுடைய பலன்கள்னு பார்த்தோன்னா மகத்துவமானதாகவே நம்பப்பட்டு வருது. அரகஜா பயன்படுத்தி குல தெய்வத்தை அழைக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லி வரும் நம்பிக்கை. அரகஜாவை வேறு எந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியும், அதனுடைய அற்புதங்கள் என்ன, இது நம்ம பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக வீட்டில் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா இந்த பதிவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கோவிலில் அபிஷேகத்துக்கு பயன்படும் அந்த அரகஜாவை வாங்கி வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாங்கும் பொழுதே 4-5 டப்பாக்களாக வாங்கி வைத்து கொள்வது சிறப்பு. ஒன்று நம்மளுடைய தனிப்பட்ட தேவைக்கும், மற்றொன்று பூஜை அறைக்கு தனியாக அப்படிங்கிறது பயன்படுத்திக்கிறதுக்காக தான் 4 வாங்கி வைத்து கொள்வது சிறப்பு. மீதி கோவில்களுக்கு தானம் செய்து பயன்படும். அரகஜாவை நெற்றியில் இட்டுக்கொள்வதால் நம்மளுடைய சக்தி பன்மடங்கு அதிகரிக்குது அப்படின்னும், எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அரகஜாவை தாராளமாக நெற்றியில் இட்டுக்கொண்டு செல்லலாம். கோவிலில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அரகஜாவை சேர்த்து வாங்கி கொடுப்பது கூடுதல் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது சிறப்பு. அரகஜாவை வைத்து குல தெய்வத்தை எப்படி வீட்டிற்கு வரவழைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்த